ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டுமாய் சுவிசேஷம் என்ற இந்த பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து ஊழியர்களோடு கூட இணைந்து தேவ வசனங்களை ஆராய்வது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியில நாம் பலப்படுவதற்கும் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம் கை கொண்டு நடந்தால்தான் எக்கால சத்தம் நம்முடைய காதுகளுக்கு கேட்கும் என்பதை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இயேசுவுடைய ரகசிய வருகைக்கு முன்னே நாம் மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் மரித்தால்தான், இந்த உபதேசத்தை கை கொண்டு அந்த உபதேசத்தில் வாழ்ந்து நாம் மரித்தால்தான் நாம் முதலாவது எழுந்திருப்போம். பின்பு உயிரோடு கூட இருக்கக்கூடியவர்களும் சேர்க்கப்படுவார்கள். அப்போ இந்த உபதேசம் ரொம்ப முக்கியமானது. இவைகளை படிப்படியாய் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த பகுதியை தான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஏற்கனவே போடப்பட்ட பகுதிகள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாய் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வரை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். போன பகுதியில் 24 வசனங்களை தியானித்திருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில். அதுதான் ஏற்கனவே மத்தேயு மார்க்கெல்லாம் தியானிக்கப்பட்டு அவைகளெல்லாம் பதிவிடப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் பார்த்து நீங்கள் வசனத்தில் தேறினவர்களாய் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும், தேறினவர்களாய் மாற முடியும். எனவே தேவ வசனங்களை கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து தேவனோடு கூட இணைவோம். ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் நீங்கள் வசனத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் மறிந்து கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல சிமியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை இவரை குறித்து சொல்லுகிறது. இவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர். இதை குறித்து நம்மத்தில ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். இதற்கு முன்பு ஒரு செய்தியை தொகுத்து நாம் கேட்டோம், மேய்ப்பரை குறித்து. பிறகு ஆண்டவர் இயேசு பிறந்த பிறகு அவர் 8 நாள் குழந்தையா இருக்கிறாரு. 8 நாள் குழந்தை. இப்போ அந்த சிறு வயதிலேயே பெற்றோர் அப்படின்னா மரியாள், யோசேப்பு, அவங்க வேத வசனத்தின்படி அதை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவரே ஆலயத்துக்கு வரல, அவர் குழந்தையா இருக்கார், நடந்து வர முடியாது. 12 வயசுல தான் நடந்து பண்டிகைக்கு போனார், பெற்றோரை அதிர வைத்தார். ஆனால் இப்போ குழந்தையா இருந்தாலும் பெற்றோர் அதுல கவனமா இருக்காங்க, தேவ நோக்கம் நிறைவேறுவதற்கு. அதை தான் அடுத்த வார்த்தைகளில் பார்த்தோம். இப்ப இந்த குழந்தையாகிய இயேசுவை அந்த வேத முறைப்படி நிறைவேற்றுவதற்கு தேவாலயத்துக்கு போனார்கள். தேவாலயம் எங்க இருந்தது? எருசலேம். எருசலேமிலே தேவாலயம் இருந்தது. அங்க போகும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு அழகா வேத வார்த்தையை நிறைவேறும்படி ஒரு காரியத்தையும் அதை நிறைவேற்றுவது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வேதம் எத்தனையோ புத்தகம் படிக்கலாம். அந்த புத்தகங்கள் மனிதர்களின் அறிவினாலும் அனுபவத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இதுவோ பரலோக தேவனால் முன்குறிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டு தொகுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை அவ்வளவு அழகாய் வரும். அப்ப இந்த சிமியோன் இவனுடைய குணலட்சணத்தை பற்றி சொல்லியிருக்கு. ஒரு தேவ மனுஷன் எப்படி இருக்கணும், அவங்கள கொண்டுதான் தேவ திட்டம் நிறைவேறும். அப்ப என்ன, அந்த சிமியோன் எங்க இருந்தார்? எருசலேமில் இருந்தார். எருசலேமில் அவர் திடீர்னு அவர்களுடைய குணம் என்ன? நீதியுள்ளவன், தேவபக்தி உள்ளவன், இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தவன், அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன குணம் இருக்க வேண்டும் என்கிற தன்மை இந்த மனுஷங்கிட்ட, அதனால தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு அவருடைய பெயரை. ஆமா, தெளிவா. ஸ்தேவானை பார்த்தீங்கன்னா அவரை குறித்து தெளிவான விளக்கம் இருக்கும் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல. அதே போல ஸ்தேவானை குறித்து இந்த தெளிவான அவருடைய உள்ள வாழ்க்கை சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப இன்னொரு வார்த்தை என்ன சொல்லியிருக்குன்னா 26ஆம் வசனத்துல இந்த சிமியோன் யாருன்னா தெய்வ குணம் உள்ளவனை தான் தேவ ஆவியானவர் தெளிவாய் நடத்துவார். தேவ ஆவியானவர் ஏற்கனவே இவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அப்ப அந்த ஆவியானவர் கூட எப்படி நடத்துறாரு பாருங்க. சிமியோன், நீ கிறிஸ்துவ காண போற,
கிறிஸ்துவை காணப்போகிறாய். அது வரைக்கும் நீ சாக மாட்ட. இதெல்லாம் ரொம்ப யோசிக்கக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான காரியம். கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. தெய்வ குணத்தை தாங்கினவர்கள், தேவனோடு இருக்கிறவர்கள், தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு பரம ரகசியம், பல ரகசியம் வெளிப்படுத்தப்படும். நிறைய பேர் சும்மா சொல்லுவாங்க, கர்த்தர் சொன்னார், கர்த்தர் இப்படியெல்லாம் பண்ணார்னா ஒன்றும் நிறைவேறி இருக்காது. அவங்க இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லா கெட்ட குணங்களும் இருக்கும். கர்த்தர் எப்படி அவங்களோட பேசுவார்? ஆனால் இந்த மனுஷனோ நற்குணங்களால் நிரப்பப்பட்டதினாலே தெய்வ திட்டம் இவர் மூலமா நிறைவேறுது. ஆண்டவர் அழகாய் நடத்துறார். என்ன சொல்றாரு? நீ செத்து போயிடுவ, ஆனா அவ்வளவு ஈஸியா நீ சாக முடியாது. ஓ மூலமா ஒரு காரியத்தை பார்க்க போகிறாய், கிறிஸ்துவை பார்க்க போகிறாய். அதை பார்த்த பிறகு நீ மரிப்பாய். மரணம் அறிவிக்கப்படுகிறது. அது அடுத்த வசனம் 27 வசனங்கள் பாருங்க. இப்போ இது எத்தனையோ பேரை மனுஷிக இழுத்துக்கிட்டு போகும், கர்த்தர் சொல்லவே மாட்டார். இவங்க மாமிசத்தின்படி திடீர்னு போய்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் நடத்தினார் அங்க போவன்னு சொல்லுவாங்க. தேவன் நடத்தினால் குழப்பம் இருக்காது. தெளிவான தேவன் ஒரு மனிதனை, ஆவியானவர் ஒரு மனிதனை நடத்தினால் அங்க தெய்வ நோக்கம் நிறைவேறும், தெய்வீக சமாதானம் இருக்கும். பிலிப்ப தேவ ஆவியானவர் ஏவினார், வழி நடத்தினார். ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை, ஒரு பணம் படைத்த பணத்தை கையாளுகிற ஒரு மனுஷர் ரட்சிப்புக்கு காரணமாக வழி நடத்தினார் என்று அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆனா இங்க தேவ ஆவியானவர் சிமியோனை ஏவுகிறார். எதற்கு தெரியுமா? உலக இரட்சகரை பார்ப்பதற்கு, உன்னத தேவனை பார்ப்பதற்கு. இந்த முழு உலகமும் ஒரு மிகப்பெரிய விடுதலைக்காக முன்குறிக்கப்பட்டவர். அவரின் வருகை தொடங்குறது எங்க? இப்ப இந்த தேவாலயத்துல. அந்த தேவாலயத்துல தெய்வீகத்தை தரித்த ஒரு தேவ மனுஷனுக்கு அவர் காண்பிக்கப்படுகிறார். அப்ப அந்த இடத்துல அவனுக்கு அந்த அந்த ஆவுதலின் ஏவதினா. இன்னொன்னு பாருங்க, இவர் இருந்த இடம் எருசலேமிலே இருந்தார். திடீர்னு ஆலயத்துக்கு வர்றாரு. கரெக்டா ஒரு நேரம். ஆண்டவர் எப்பவுமே சில காரியத்தை அழகாய் ஒருங்கிணைப்பார். இது வரைக்கும் நடக்காம இருக்கலாம். ஆவியானவர் நடத்தினார்னா அந்தந்த காரியம் லேட்டானா கூட டக்கு 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 டக்குன்னு நடக்கும். ஆனா அதுக்கு காத்திருக்கணும், அவசரப்படாம, மனுஷிகத்துக்கு இடம் கொடுக்காம. இப்ப அவரும் வர்றாரு, தேவாலயத்துல வந்தார். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், வந்த உடனே பொதுவா பிள்ளைகளை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் எல்லா பிள்ளைகளையும் தூக்குவாங்களா? இல்ல. ஒரு தாய் தகப்பன் பிள்ளைய தூக்கி இருப்பாங்க, சுமந்துக்கிட்டு வருவாங்க. அவங்க திடீர்னு ஒரு ஆள் வராரு, யாரோ ஒரு பெண் பிள்ளை வராங்கன்னு வச்சு, யாரோ ஒருத்தவங்க வராங்க. பிள்ளைய பார்த்த உடனே பார்த்துட்டு அப்படியே, என்ன அந்த பிள்ளை இவ்வளோ அழகா இருக்கு, அப்பா அம்மா இப்படி சின்ன குழந்தை அப்படியே பார்க்க அழகா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு அப்படி இருப்பாங்களே தவிர அவங்க கையை நீளாது குழந்தைய தூக்கி கொஞ்சறதுக்கு. ஆனா இங்க வந்த உடனே ஆலயத்துல இயேசுவாகிய குழந்தையை என்ன செய்யறாரு பாருங்க. கொண்டு வருகையில் அவரை கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, நான் நினைக்கிறேன் அவங்க கையில இருக்கும்போதே பிடுங்கிக்கிறாரு. ஆமா, ஏன்னா ஒரு மரணத்துக்காக காத்திருந்தவர். ஏன்னா ஆவியானவர் லீட் பண்றாரு. அந்த லீட் பண்ற அளவுக்கு இதய பக்குவம் இருக்கு. ஆண்டவர் நடத்துகிற விதம். இவங்க என்னங்க என் பிள்ளைங்க கொடுங்க. இவர் ஒரு ஆசாரியர் இல்லையே, அங்க போயிட்டு பலி செலுத்துற முறைக்காக முன்குறிக்கப்பட்ட ஆசாரியர் இல்லையே. வந்த உடனே கொண்டு போய் ஆசாரியன் கையில கொடுக்கலான்னு. இவன் ஒரு தேவ மனுஷன். ஆனா ஆண்டவர் அழகா பேசி கொண்டு வந்தார். வந்த உடனே அவர் மனசு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. வாங்கின உடனே மேய்ப்பர்கள் துதித்ததை போல ஸ்தோத்திரித்ததை போல, தூதர்கள் துதித்ததை போல ஸ்தோத்திரிக்கிறது போல இங்க இன்னொரு ஸ்தோத்திரம் வருகிறது. அப்ப சொல்லிட்டு இப்பதான் அவர் ஒரு பெருமூச்சு விடுறாரு. ஒரு பெருமூச்சு. இது வரைக்கும் அவருக்குள்ள ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துகிட்டு இருந்தது. அது வெளியில சொல்ல முடியல. விஷயம் தெரியுது, ஆனா இன்னும் கண்ணால பார்க்கல, காதால கேட்டது, உள் உணர்வு உணர்த்தினது, ஆனா இன்னும் அதை அனுபவிக்கல. அந்த அனுபவிச்ச உடனே இப்ப பெருமூச்சு விடுறாரு.
அந்த உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். அதை சொல்லிட்டு ஒரு செய்தியை கொடுக்கிறார். இன்னைக்கு நாமெல்லாம் படித்து புரிந்து கொள்ள 3 காரியம் சொல்றாரு. புறஜாதிகள், இஸ்ரவேலர்கள், மற்றவர்கள். என்ன சொல்ல பாருங்க, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமை, தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உமது ரட்சிப்பு என் கண்கள் கண்டது. ஆனா இந்த வார்த்தையை கேட்ட பிறகு ஆச்சரியப்படுறாங்க யோசேப்பும் மரியாளும். ஏன்னா இவர்களுக்கு தூதன் மூலமா மரியாளுக்கும் சொல்லப்பட்டது, யோசேப்புக்கும் மத்தேயுல சொல்லப்பட்டது. ஆனா இப்ப நடக்கிற சம்பவங்களை பார்த்தா இவர்களுக்குள்ள என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாம் வச்சு சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் 34 சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து எத்தனை பேரை? 3 பேரையும். ஒரு யோசேப் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் செய்தி சிமியோனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த குழந்தை நிமித்தம் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ஒரு வயது முதிர்ந்த பரிசுத்தவான், எப்பவுமே முதியோருடைய ஆசீர்வாதம் முக்கியமானது. இந்த 3 பேரையும் அவர் ஆசீர்வதித்து ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். மரியாளை பார்த்து, யோசேப்பை பார்த்தல்ல. ஏன்னா யோசேப்பு மாம்ச தகப்பன், வேற ஒரு தகப்பன் வழி. ஆனால் இந்த மரியாளோ பரிசுத்த ஆவியானவரால் குழந்தையை பெற்றெடுத்தார். அதனால மரியாளுக்கு செய்தி வருகிறது என்ன? இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலின் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உரிவு போகும் என்றான். இது அவருடைய பாடு மரணத்தை குறித்து, சிலுவை மரணத்தை குறித்து அவர் பிறப்பின் நிலையை சுட்டி காட்டினாலும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் கொலை செய்யப்பட போகிறாருங்கிற சத்தியத்தை சொல்லிட்டாரு. ஆனா இவங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு தெரியாது, நேரத்துல புரியல. அந்த இடத்துல இவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதை சொல்லிட்டு சிமியோன் தன்னுடைய ஊழியத்தை, தன் வார்த்தைகளை முடிக்கிறார். இப்ப இந்த இடத்துல சிமியோனை குறித்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய மனுஷன். ஆனால் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இருண்ட காலத்துக்கு பிறகு நடக்கிற செய்திகள். இயேசு கிறிஸ்து பிறந்து, அதாவது 1 வருஷ காலம் மரியாள் சுமந்தாங்க, 9 மாத காலம். அதுக்கு பிறகு அவர் பிறக்கிறார். பிறந்த 8வது நாளில் கொண்டு வராங்க. அந்த 8வது நாளில் நடக்கிற சம்பவங்கள் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தார். அந்த இருண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு இருந்தார் என்பதை நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். அப்போ எவ்வளவாய் அந்த இடத்துல தேவன் மனுஷனோட பேசாது இருந்தாலும் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவினால் அந்த நாட்களில் நிறைந்திருக்கிற ஒரு சம்பவம் இந்த இடத்துல வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. அவர் தன் மரணத்துக்காய் காத்திருந்தார். காரணம், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன் இந்த உலகத்தை குறித்து மேன்மை பாராட்டவே மாட்டான். இந்த உலகம் என்ன என்பது அவனுக்கு தெளிவாய் அறிந்திருக்கும். ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு நித்திய வாழ்க்கை. அந்த நித்திய வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பதுக்கு தான் காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்கு என்ன சொல்லப்பட்டது? இயேசுவை காணாம உன் மரணம் வராது என்பதை ஆவியானவரால் உணர்த்தப்பட்டிருந்தார். இவர் பார்த்த உடனேயே அவர் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே இப்போ நான் சமாதானத்தோடு கூட கடந்து போக எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் நித்திய வாழ்க்கைக்குள்ள அந்த ப்ரோசஸுக்குள்ள கடந்து போவதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார். அப்படியான இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானதல்ல. தற்காலிகமான உலகத்தை அதிகமாக நேசித்து நிரந்தரமான தேவனோடு கூட வாழ்கிற நித்திய வாழ்க்கையை இழந்து போகாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் ஆனா என்ன சொல்லக்கூடிய ஒருவர், அவங்க கூட தீர்க்கதரிசியாக இருந்தார்கள் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களை குறித்து 40ஆம் வசனம் வரை நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் அன்னாள் என்றதான ஒரு விதவை, அந்த அம்மையார் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார்கள். அவர்களை குறித்து இந்த பகுதியிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிற பொழுது அவருடைய தாய் தகப்பன் மரியாள் அம்மையாரும்
வளர்ப்பு தகப்பனாய் இருக்கிற யோசேப்பும் நாசிரேத்தில் இருந்து அகஸ்து ராயனாலே குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்பதற்காக தாவீதினுடைய ஊராயிருக்கிறதான பெத்லேமுக்கு அவர்கள் வந்தார்கள். பிரவச காலம் அந்த நாட்களிலே இருந்தபடினாலே அவர்கள் சத்திரத்தில் அவங்களுக்கு இடம் இல்லாதபடினாலே பிள்ளையை பெற்றெடுத்து அந்த தொழுவத்துக்கு முன்பாக முன்னணியிலே கிடத்தினார்கள் என்றெல்லாம் நாம் தெளிவாக நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது இயேசுவும் பிறந்த இயேசு கிறிஸ்துவும் மரியாள் அம்மையாரும் யோசேப்பும் பெத்லகேமிலே இருக்கிறார்கள். அங்கிருந்து மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவர்களுடைய சுத்தகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பொழுது லேவியாகத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஸ்திரீயாகப்பட்டவள் பிள்ளையை பெற்றெடுத்து அவளுடைய சுத்தகரிப்பின் முறை 40 நாட்கள் இருக்க வேண்டும். அது கழிந்த பிறகுதான் அவர்கள் அந்த சுத்தகரிப்பின் முறையின்படி தேவாலயத்துக்கு சென்று அவர்கள் அந்த பலி செலுத்த வேண்டிய, தனக்காக பிள்ளைக்காக அல்ல, அந்த பிள்ளையை பெற்றெடுத்த அந்த தாய்க்காக அந்த பலி செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். ஆனால் இயேசு பெத்லகேமில் இருக்கிறார். இப்போது தேவாலயம் எங்க இருக்கிறது? எருசலேமில் இருக்கிறது. எருசலேமில் இருக்கிற ஒரு சிறு பட்டணம் தான் இந்த பெத்லகேம். இப்பொழுது அந்த சுத்தகரிப்பின் முறையின்படி அவர்கள் பலி செலுத்தும்படியாக எருசலேம் இருக்கிற தேவாலயத்துக்கு போகிறார்கள். தேவாலயத்துக்கு போகும் பொழுது அங்கு சிமியோன் என்றதான ஒரு தேவ மனுஷன், அதை குறித்து தெளிவாக ஜான் பீட்டர் அவர்கள் நம்மிடத்தில் எடுத்து உரைத்தார்கள். அடுத்ததாக இன்னொரு காரியம் அங்கு நடக்கிறது தான் அன்னாள் என்றதான அந்த தீர்க்கதரிசியை குறித்து 36ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 36லிருந்து 40 வரை. அன்பார்ந்தவர்களே, தேவாலயத்தை பொறுத்த வரைக்கும் தேவாலயத்தில் அதிகமாக யார் இருப்பார்கள் என்று சொன்னால் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். லேவி கோத்திரத்தை சார்ந்த, அதிலும் விசேஷமான லேவி கோத்திரத்தை சார்ந்ததான ஆசாரியர்கள் இருப்பார்கள். அதுக்கு அடுத்தபடியாக யூதா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர்களும் இருப்பார்கள். ஆனால் அவர்களை தவிர மற்ற கோத்திரத்தை சார்ந்தவர்களும் தேவாலயத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த அன்னாள் என்பது நமக்கு ஒரு சாட்சி. இந்த அம்மாவை குறித்து சொல்லும் பொழுது ஆசேருடைய கோத்திரத்தாலும், இந்த அம்மா யாரு? ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால். இந்த அம்மாவை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது ஆசிரியர் தெளிவாக லூக்கா அவரை குறித்து எழுதும் பொழுது, நம்ம எந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க? ஆசேர் கோத்திரத்தை சார்ந்தவளும் பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி. அப்ப இந்த அம்மா யாரு? ஒரு தீர்க்கதரிசி. எந்த கோத்திரம், எந்த வம்சத்தில் வந்தவள்? எல்லாருடைய அந்த அம்மையாருடைய வம்சத்தை எழுதுகிறாங்க. அவள் கன்னி பிராயத்திலே விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவளும். அப்போ வெறும் நம்ம அந்த வாலிப பருவத்தில் திருமணம் நடந்திருக்கிறது. வெறும் 7 வருடம் தான் புருஷனோடு கூட வாழ்ந்திருக்கிறார்கள். அடுத்தபடி அவர்கள் அந்த கணவர் மரித்து இருக்கிறார். ஏன்னா விதவை என்று அந்த அம்மாவை குறிக்கிறது. விதவைக்கு என்ன தன்மை? கணவன் மரித்திருக்கிறார். அப்போ விதவை தன்னுடைய வாலிப பருவத்திலே இந்த அம்மா விதவை ஆயிட்டு இருக்கிறாங்க. வயது சென்ற பொழுது அல்ல. ஆனா வாலிப பருவத்திலே தன் கணவனை இழந்தாலும் மணவாளனை இயேசுவை காண இவர்கள் வாஞ்சியாக தேவாலயத்தில் ராவும் பகலும் இருக்கிறாங்க. வசனம் அழகா சொல்லுது, புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளமா இருந்தால் ஏறக்குறைய 84 வயது உள்ள அந்த விதவை, பாருங்க, 84 வயசு உள்ள ஒரு விதவை அப்படின்னா சரீரம்லாம் ஒடுங்கி இருக்கும், பலன் இருந்திருக்காது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த விதவை குறித்து, அந்த வயதுக்கு உட்பட்டவளாக இருந்தாலும் அவள் எங்க இருக்கிறாளா? தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல். அப்போ புருஷனை இழந்த ஒரு விதவை தான்.
மற்றவர்கள் யார் பிள்ளைகள் இருந்தார் என்று சொல்லப்படல, மற்றவர்கள் எந்த உறவு முறை இருந்தாங்க என்று சொல்லப்படல. ஆனால் இரவும் பகலும் தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருக்கிற எப்படிப்பட்ட அனுபவம் பாருங்க. அப்போ யார் கைவிட்டாலும் யார் மறந்து போனாலும் கர்த்தர் அவளை மறக்காம, அந்த அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது முதல் தேவாலயமே எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி ஆலயத்தில் இரவும் பகலும் அந்த அம்மா வாழ்கிறார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம். அன்பார்ந்த ஒரு மட்டும் அனுபவ ரீதியில எனக்கு சில ஊழியர்கள் சொல்லி இருக்கிறாங்க, யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே அதிக மணி நேரங்கள் தேவ ஆலயத்திலும் அல்லது ஆண்டவரோடு கூட அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு மகிமையான வரம் எதுன்னு சொன்னா தீர்க்க தரிசன வரம். எனக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்து அவரோடு கூட பேசுகிற வாய்ப்பில் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், ஒரு நாளைக்கு என்னுடைய ஜப அறையில 9 மணி நேரங்கள் நான் தேவ ஆவில நிரப்பப்பட்டு தேவ சமூகத்தில் நான் காத்திருப்பேன். அப்படிப்பட்ட அந்த தேவ மனுஷனுக்கு அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் அவர் வாயிலிருந்து வருகிற தீர்க்கசனம் வார்த்தைகளும் அது மாறாத அப்படியே நடந்திருக்கிறது. என் வாழ்க்கையிலே நானே ஒரு சாட்சி. அப்ப அவர் சொன்னாரு, ஆவியானவர் சொல்றாரு, தம்பி ஆவியானவர் சொல்றாரு, நான் ஒரு நாளைக்கு 9 மணி நேரங்கள் என் ஜப அறையில ஆவியானவருடன் இடைப்பட்டு ஆவியானவர் சொல்றாரு, நடப்ப உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடக்க போகிறதை எல்லாம் எனக்கு எடுத்து ஆவியானவர் சொன்னாரு. அப்ப சொன்னாரு, ஒரு நாளைக்கு ஏறக்குறைய நான் 9 மணி நேரங்கள். அப்படின்னா ஒண்ணு மட்டும் நமக்கு நிச்சயம், எவ்வளவு நேரம் அந்த தேவனோடு கூட தேவ சமூகத்தை நாம் காத்திருக்கிறோமோ நமக்கு தேவன் ஆவியின் வரங்களை கொடுத்து அலங்கரித்து நாம் எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த அம்மாவுக்கு ஏன் இந்த தீர்க்கதரிசனம் வர என்று சொன்னா, பகலும் தேவ ஆலயத்திலே கணவனை கணவனை இழந்துட்டா கூட ஆனா ஆண்டவரை தேடாம ஆண்டவரை விட்டுவிடாம தேவாலயத்திலே தரித்திருந்து எப்படி ஜெபிக்கிறாளா? ஏறக்குறைய 80 வயது உள்ளவளாய் அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து, பாருங்க அந்த உபவாச ஜெபம் என்பது அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில அந்த அம்மாவை ஒரு தீர்க்கதரிசியாகவே கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இரவும் பகலும் உபவாசித்து என்ன செஞ்சாங்களா? ஜெபம் பண்ணி பாருங்க, உபவாசம் இரவும் பகலும் உபவாசம் எடுக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, அதனோடு கூட ஆராதனை செய்து கொண்டிருந்தால், ஜெபம் மாத்திரமில்ல ஆராதனை செய்து கொண்டிருந்தார், கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, தேவன் சொல்வாரு பழைய ஏற்பாடு காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் வழியாக, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானது எது தெரியுங்களா? ஆராதிப்பதுதான். அதுதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மோசையின் மூலமாய் அழைத்த பிறகு கடைசியாக தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும் பொழுது, பொன்னினாலும் வெள்ளினாலும் எனக்கு நீங்க தெய்வத்தை உண்டாக்க வேண்டாம், மண்ணினாலே பலிபீடத்தை கட்டி அதன் மீது ஆடுகளை மாடு தகன பலியாகவும் சமாதான பலியை எனக்கு செலுத்துவாயாக, என் நாமத்தை பிரசாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்திலே நான் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். யாரெல்லாம் அதிகமாக தேவனை ஆராதிக்கிறார்களோ, யாரெல்லாம் தன் வாழ்க்கையில தேவன் அதிகமாக துதித்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்களோ, தேவன் அவர்கள் மத்தியில வந்து அவர்களை அந்த ரீதியில இந்த அன்னாள் இந்த அம்மையாரை பார்க்கும் பொழுது ஆராதனை செய்து கொண்டிருந்தார். ராவும் பகலும் உபாசம் எடுக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, கூடவே அந்த அம்மா வசனம் சொல்லுது, ஆராதனை செய்து கொண்டு இருந்தால். அவளும் அந்த நேரத்தில் வந்து நின்று, அவளும் எப்ப வந்துட்டாங்க? ஆலயத்தில் இயேசு ஆலயத்துக்கு வரும் பொழுது அந்த நேரத்தில், எந்த நேரம்னா சிமியோன் எல்லாம் வந்து பார்த்து கொண்டு பேசி கொண்டு இருக்கிற நேரத்துல அவளும் அந்த நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அந்த 84 வயதில் கூட இயேசு கிறிஸ்து. அப்படி இது என்ன குறிக்குதுன்னா, நாம் இயேசுவை சொல்வதற்கு வயது நமக்கு முக்கியம் அல்ல. இல்ல, இவங்க அப்பவே இயேசு குறித்து பிரசங்கிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா எந்த வயதிலும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்வதற்கு வயது ஒரு தடையாக இருக்கவே கூடாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை குறித்து என்ன பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அண்ணால் அம்மையாரு பார்க்கும்போது 84 வயது, ஒடுங்கி போகிற வயது, மூளையில் உட்காருகிற வயது. ஆனால் வசனம் சொல்லுது, எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். அவரை குறித்து தான். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாக போவார், அவரை குறித்து தான் நம்ம பேசணும். இன்னைக்கு நம்மை குறித்து பேசுவதை விட அவரை குறித்து பேசுகிற காரியம் தான் கர்த்தருக்கு கனத்துக்குரியது. அந்த அம்மையார் இந்த வயதான கர்த்தர் தான் நிலைமை சொல்லல, தான் ஆலயத்தில் இருக்கிற ராவும் பகலும் எனக்கு தீர்க்கதரிசனம் வர இருக்கிறது, நான் ஆராதிக்கிற தன்னை குறித்து சொல்லல. அந்த வயதிலும் அவள் இயேசுவைத்தான், இயேசு நாமத்தை தான் நம்ம மகிமைப்படுத்தினாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு. இந்த யோசேப்பும் மரியாளும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் செய்து முடித்த பிறகு அவங்க மறுபடி எங்க போறாங்க, செய்து முடித்து கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். அப்படி என்றால் தேவனுடைய திட்டம் எங்க செய்யணுமோ அதன்படி அவர்கள் செய்து முடித்து பிள்ளையை பெற்றெடுத்து கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி தேவாலயத்துக்கு வந்து அந்த சுத்திகரிப்பு முறையின்படி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடி அவங்க திரும்பி போனார்கள். இது நமக்கு அநேக காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. நம்மை குறித்து கூட கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அதை செய்து முடித்தவர்களாக இந்த பூமியில நம்மை பிறக்க வைத்தது கூட ஒரு திட்டம், ஒரு நோக்கம் உண்டு. செய்து முடித்த பிறகு நமக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது. நாம் திரும்பி போக வேண்டியதான நாட்களை கூட கர்த்தர் நமக்கு அவர்களுக்கு ஏற்ற நாளில் அவர் நியமித்திருக்கிறார். அடுத்த வசனம் 40, பிள்ளை வளர்ந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளை வளர்ந்தது, ஆவிலே பலன் கொண்டு, ஆவிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகள் நம்மீது நம்மளும் கூட பிள்ளைகள் தான். நம்மீது ஆவிலே பலன் கொண்டு, நாம் ஆவியில் எப்படி இருக்கணுமா, பலன் உள்ளவர்களா இருக்கணும். அதே நேரத்தில் ஞானத்தில் நமக்கு ஞானம் ரொம்ப முக்கியம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன். எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள். நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில, உலகத்தில வாழ்க நமக்கு ஞானம் ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய இயேசுனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் ஆவிலே பலன் கொண்டார். அடுத்தது ஞானத்திலே நிறைந்தார். மூன்றாவது தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. கிருபைங்க. நாம் நிற்பது நீர்மலமாகாமல் இருப்பது தேவ சித்த கிருபை. அவர் கிருபையில் நாம் எதையுமே செய்ய முடியாது. மலைகள் விலகினாலும் பர்வத நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையோ உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையால நம்முடைய வாழ்க்கை, நாம் ரட்சிக்கப்பட்டதும் தேவ கிருபைதான். நம் பாவங்கள் கழுவப்பட்டதும் அவருடைய கிருபைனால தான். நாம் நிற்பதும் நீர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. யாருக்கு அந்த கிருபை? ஆவிலே பலன் கொண்டு ஞானத்தில் நிறைந்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். இந்த ஆனாவை குறித்து நிறைய காரியத்தை நாம் தியானித்தோம். அதோடு கூட இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்த ஆவியினால பலப்பட்டு ஞானம் உள்ளவராய் கிருபை பெற்றார் என்பதை இந்த பகுதிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய பெற்றோர்கள் எருசலேமுக்கு வந்தாங்க. அதை குறித்து இயேசு வளர்ந்ததை குறித்து அவர் என்னெல்லாம் செய்தார், அவருக்கு 12 வயது ஆழ்ந்திருந்தது, 12 வருஷமா வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவைகளை குறித்தெல்லாம் 41ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்ம மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். ஆமென். தொடர்ச்சியாக நாம் இந்த வசனங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். அதுக்கு மேல் வசனத்துல நம்ம பார்த்தோம், பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. 8ஆம் நாளிலிருந்து இப்போ இந்த ஒரே வசனத்துல 12 வருடங்கள் கடந்தோடின. இப்போ அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்ததான ஒரு பிரமாணம். வருஷந்தோறும் எல்லா இந்த புளிப்பில்லா பண்டிகையை அவர்கள் அனுசரிக்க வேண்டும்.
இவர்கள் வருஷந்தோறும் அது வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகைகளை ஆசரிப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபடி இன்னைக்கு இவர்கள் எருசலேமுக்கு போவார்கள். இந்த தூரம் எவ்வளவுன்னு சொன்னா 146 கிலோமீட்டர். ஆனா வழி பிரயாணமா நடைப்பிரயாணமாய் நம்ம போனா 138 கிலோமீட்டர் வருதுங்க. ஒரு நாள் பிரயாணம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இப்ப இவர்கள் வருஷந்தோறும் அங்கே போனார்கள். அவருக்கு 12 வயதான போது அந்த பண்டிகையின் முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை முடித்து திரும்பி எருசலேமுக்கு வந்த பொழுது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாய் தகப்பன் யோசேப்புக்கு தெரியாதிருந்தது. பண்டிகை முடிச்சுட்டு அவங்க வராங்க. வரும்பொழுது பார்த்தா மரியாள் நினைச்சுனப்பா யோசேப்பு அப்பா கூட இருப்பாரு, அப்பா நினைக்கிறாரு அம்மா கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லியே நினைச்சு உறவினர்கள் எல்லாம் அந்த அப்ப எப்படி போவாங்கன்னு சொன்னா சரித்திரம் சொல்லுகிறது, பாடலோடும் ஆடலோடும் அவங்க ஊர்வலம் போல போவாங்களாம். குடும்பமாக திரள் கூட்டமாக போவார்கள். அப்ப ஜன கூட்டத்திலே பிள்ளை எங்கே வராரு, பாடிக்கொண்டே துதித்து கொண்டே போவார்களாம். அப்ப வராரு அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிற பட்சத்துல இவங்க போய் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் பண்டிகை முடித்து அங்க போறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது அவர் பிரயாணக்காரர் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறை யாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினாங்க. உங்க கூட இருக்கிறாரா, உங்க வீட்டுல இருக்காரா, உங்க வீட்டுல இருக்கிறாரா தேடி பாக்குறாங்க. நடந்து போனா ஒரு நாள் 8 மணி நேரம் பிரயாணம். வாக் பண்ண இப்ப கூட கூகுள்ல போட்டீங்கன்னா நாசரேத்துக்கும் ஜெருசலேமுக்கும் பாத்தீங்கன்னா 138 கிலோமீட்டர் வாக்கு. ரோடுவே போனோம்னா 148 கிலோமீட்டர், 146 கிலோமீட்டருங்க. அப்போ ஒரு நாள் பிரயாண தூரம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அதாவது ஒரு நாள் 8 மணி நேரம்னா 32 ஹவர். ஆமா. இப்போ இவ்வளவு தூரம் பிரயாணம் போகும்பொழுது இந்த 12 வயது பையனை விட்டுக்கிறாங்க பாருங்க. அங்க இருப்பாரு இங்க இருப்பாரு. அங்க போய் பார்த்தா தான் 2 பேரும் மீட் ஆகுறாங்க. ஏசி இல்ல, உறவினர் முறையெல்லாம் போய் தேடுறாங்க. திரும்ப அவர்கள் வருகிறார்கள். 3 நாள் ஆயிடுச்சு. திரும்ப அவர்கள் வந்து காணாததினாலே அவரை தேடி கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்திலே போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவமும் கண்டார்கள். இப்ப 12 வயசு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா போதகர் இடத்துல பேசவும் அவங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு. இவங்க போய் பாக்குறாங்க தாய் தகப்பன்மார். பார்த்தா இயேசு போதகர்கள் நடுவில் அமர்ந்து கொண்டு எல்லாம் வாய் மேல கை வச்சுன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் பேச கேட்ட யாவரும், அவருடைய பேச்சை கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறு உத்தரவங்களையும் குறித்து பிரமித்தார்கள். இந்த 12 வயசு பையனுக்குள்ள இவ்வளவு இருக்குதே, பயங்கரமான வேத புரட்டரா இருக்கிறாருன்னு சொல்லி ஆச்சரியப்படுறார்கள். அப்போ எல்லாரும் பிரமித்தார்கள். வசனம் 48வது வசனம், தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார். ஒரு மாம்சரீகை இருந்தபடினாலே பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்ற அங்கலாய்ப்பில் அங்க போய் சேர்ந்த பிறகுதான் தெரியுது. திரும்ப அவர்கள் தேடிக்கொண்டே 3 நாள் ஆயிடுச்சு. போறது 1.5 நாள் கூட திரும்ப அவங்க உறவினரெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் பிரயாணம் பண்ணி தேடிக்கொண்டே ஜனக்கூட்டத்துல வராங்க. இவர் தேவாலயத்துல அமர்ந்து போதகரோடு பேசவும் அவர்களோடு வினாவும்னா அவங்களே கேள்வி கேட்டுக்கிறாரு. இவர் வினாவும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள், அவர்களும் பிரமித்தார்கள் வசனம் சொல்லுது. அப்ப இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா? 12 வயசுலயே. அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த 12 வயசுலேயே தன் தாய் தகப்பன்மாரை அவர் அவமதிக்கவில்லை, கனப்படுத்தினார். வசனம் நம்மளுக்கு சொல்லுது இல்லையா, உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அவர் தன்னுடைய தாயும் தகப்பனையும் இந்த வார்த்தையினால அவர் கனப்படுத்தினார். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையோடு தான் பேசினார். ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளிலே நான் செய்ய வேண்டியதா இருக்கிறது அல்லவா என்று ஆண்டவர் சொல்லி
தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இவர் என்ன சொல்றாருன்னு அவங்களுக்கு புரியல. என்ன இவர் சொல்றாரு ஏதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் தேவனுக்கு அடுத்தவைகளை, ஞானத்துக்கு உரியவர்களை இவர் பேசிக்கொண்டிருந்தார். ஏன்னு சொன்னா வசனம் அதுக்கு மேல சொல்லிச்சு, அவர் ஞானத்திலே வளர்த்தியிலே ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தபடினாலதான் ஞானம் விளங்க அவர் பேசுறாராம். அப்போ பாருங்க, அநேக முறை இயேசு பேசும்பொழுது ஜனங்கள் உணராது இருந்தாங்களாம். அந்த டைமுக்கு அவங்களுக்கு உணர்வு வராது. ஆனா அவர் இப்படி சொன்னாரே அப்படின்னு பின்னாடி உணர்ந்து இருக்கிறாங்க. அதுக்கு அநேக சான்றுகள் பைபிள்ல இருக்கு. இப்ப இவர் சொல்லி அதை உணராத இருந்தாங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்து சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாய் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். அப்போ அவங்களுக்கு தெரியும் இவர் தேவகுமாரன், பிறப்பில வித்தியாசமானவர், இவர் உலக ரட்சகர் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். தெரிஞ்சு இதை இவங்க பேசுகிறத கண்டு, ஞானத்தை கண்டு, அவர்கள் பேசுகிற அந்த வாய்மொழிகளை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். தன் இருதயத்திலே தாய் அதை வைத்துக் கொண்டாள். 52 வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்போ மேல சொல்லப்பட்ட வசனம் 12 வசனத்தை அடிக்கிடுச்சு. இந்த வசனம் 30 வயசு வரைக்கும் கொண்டு வந்து விடுச்சு. இயேசு எப்படி வளர்ந்தான்? ஞானத்தில வளர்த்தியில தேவ கிருபையில மனுஷ தயவில. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, அந்த ஒரு நாள் பிரயாண தூரம் வளர்க்கும் இயேசுவே தாய் தகப்பன்மார் தேடல. உறவினருக்கு இங்க இருப்பாங்க, அங்க இருப்பாங்க, அப்பா கிட்ட இருப்பாரு, அம்மா கிட்ட இருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கினே அவங்க சாதாரணமா போகல, துதித்து கொண்டே போவார்களாம். எருசலேமுக்கு போகும்போது துதித்து கொண்டே காணிக்கைகளை எடுத்துக்கொண்டே அவர்கள் சந்தோஷமாய் போய் அந்த அப்ப பண்டிகையிலே அவர்கள் பங்கெடுத்து. ஆனா இயேசு அங்கேயே தங்கி தேவாலயத்துல போதர்களோடு ரகசியங்களை பேசி கொண்டிருந்தார். இயேசு வளர்ந்தது போல நாமும் வளருவோம், ஆண்டவருடைய பாதையிலே நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த காரியத்துல நமக்கு எல்லாமே, இந்த பகுதியில் உள்ள எல்லா காரியங்களும் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்கள் ரொம்ப பூரணமாய் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஞானத்திலும், அதாவது ஸ்ட்ரக்சர், அதாவது தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா அறிவிலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் விருத்தி அடைந்தார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாய் லூக்கா எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மிகுந்த தெளிவாய் கவனமாய் இவைகளை தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட கை கொண்டு வாழ்வதற்கு ஒப்புக் கொடுங்கள். காலம் சமீபமா இருக்கிறது. எந்த நேரம் நம்முடைய உயிர் துடிப்பு இல்லை நம்முடைய இருதய துடிப்பு நிற்கும் என்று தெரியாது. எக்கால சத்தம் எப்போது ஊதும் என்று போதும் தெரியாது. எல்லாம் சமீபத்தில் நெருக்கி நிற்கிறது. அடுத்த இருதய துடிப்பு நம்ம கையில் இல்லை, எல்லாம் கர்த்தர் கையில் இருக்கு. எனவே ஆயத்தமாக இருங்கள், வசனத்தில் பலப்படுங்கள், வசனத்தில் தேறினவர்களாக இருங்கள். கர்த்தர் தம்முடைய பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் அடுத்த பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதை நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. நம்ம வசனங்களை தியானிப்போம். வருக தாமதிக்குமானால் இன்னும் காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார். இதோடு கூட நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.